திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அரசு ஊழியரின் சொத்து கடன் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல, உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். அரசு ஊழியரின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்வளத்துறை உதவி ஆய்வாளராக பணியாற்றிய காளிப்பிரியன் என்பவரின் சொத்துக்கள், கடன்கள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் திம்மாபுரம் கிராமத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்துள்ளார். ஆனால் இந்த தகவல் அரசு ஊழியரின் தனிப்பட்ட விவரங்கள் எனவும் அவை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விலக்கப்பட்டவை எனவும் கூறி தகவல்கள் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான உத்தரவை எதிர்த்து சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி CV கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி, தகவல் உரிமை சட்டம் 8வது பிரிவின் கீழ் சில தனிப்பட்ட தகவல்கள் வழங்க விலக்கமளிக்கப்பட்டுள்ளது என்றும், அரசு பணி சார்ந்த தகவல்களை வழங்கலாம் எனவும், அரசு ஊழியர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வது அடிப்படை உரிமை எனவும் வாதிட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி, அரசு ஊழியர்களின் பணியை பாதிக்க செய்யும் தகவல்கள் பாதுகாக்கப்பட்டவைதான் என்ற போதும், அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் எனவும் அவை பொதுமக்கள் பரிசீலனையில் இருந்து பாதுகாக்க முடியாது என தெரிவித்துள்ளார். சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என கூறிய நீதிபதி, தகவல்கள் வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த விவகாரத்தை மீண்டும் மாநில தகவல் ஆணையத்துக்கு அனுப்பிய நீதிபதி, சட்டப்படி மீண்டும் பரிசீலித்து 2 மாதங்களில் முடித்து வைக்க உத்தரவிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.